Hi my dear students. இப்போ எல்லாத்துக்கும் டவுட் என்ன அப்படின்னா நம்ம ஐசிஏல 4 months once வந்து எக்ஸாம்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இயர்லி ட்ரைஸ் வந்து நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம் போது எல்லாத்துக்கும் என்ன டவுட்னா நான் வந்து இப்போ செப்டம்பர்ல எழுதலாமா இல்ல ஜான்ல எழுதலாமா இல்ல நெக்ஸ்ட் வர எக்ஸாம்ஸ் எழுதலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. சி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ஸ் வருது, தட் இஸ் ஓகே, பட் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்னன்னா எக்ஸாம்பிள் நம்ம ஏப்ரல்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா சாலிடா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 months டைம் இருக்கும். இந்த 4 monthsல பாத்தீங்கன்னா 4 பேப்பர்ஸ் எழுதணும், அதுல 4 பேப்பர்ஸ் ஃபுல்லாவே ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அது இல்லாம ரிவிஷன், யூனிட் டெஸ்ட், அதே மாதிரி சாப்டர் வைஸ் டெஸ்ட் எல்லாமே ஃபுல்லா நம்ம முடிச்சுட்டு தான் நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்ப முடியும் இல்லைங்களா. இப்போ நீங்க வந்து ஏப்ரல் 14th இருக்கிற பேட்ச் பாத்தீங்கன்னா மினிமம் இப்பவே 10 டெஸ்ட் பக்கம் வச்சுட்டோம். இது ஃபுல்லா யூனிட் வைஸ் வச்சு எல்லாம் பண்ணி நம்ம ஃபுல்லா ப்ரிப்பரேஷனா, அதாவது பக்காவா ஃபுல்லா கான்செப்ஷன் நாலேஜோட போகணும். இட் டேக்ஸ் டைம். அப்போ நீங்க அவசர அவசரமா படிக்கும்போது ரொம்ப கஷ்டம் தாங்க. நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க செப்டம்பரே எழுதணும் அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம் தான், பட் யூ ஹேவ் டு பிளான் ஃபார் தட். அவ்வளவுதான். அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இது. தே நீட் நாட் வெயிட் டில் நெக்ஸ்ட் 6 months. டக்குன்னு நம்ம அடுத்த எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ரிப்பீட்டர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ். பட் பிகினர்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அவசரமா எழுத வேண்டாம் தாங்க, சரிங்களா. அதனால நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்க. இது என்னுடைய ரெக்வெஸ்ட். ஓகேவா? அப்ப நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க, பட் ஒருத்தங்களுக்கு ஒரு சினாரியோ இருக்கு இல்லைங்களா. முன்னாடி ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸா இருக்கலாம், நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், +2 ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஏப்ரல்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலாம், ஜூன்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ நீங்க செப்டம்பர்ல எழுதணும் அப்படின்னா மே 1st நீங்க ஐசிஐல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்ப இன்னொன்னு கேக்குறீங்க, மேம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற. ஏன்னா ஆமா, இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்றது கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர்ல எக்ஸாம் எழுதணும்னா அது 1.5 months பிஃபோர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த டைம்ல நீங்க உங்க டைம் கொடுப்பாங்க, ஒரு 10 days 50 days ஐசிஏல டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் கொடுக்கணும். கோர்ஸ் அப்ளிகேஷன் வேற, எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற, சரிங்களா. அதை நீங்க வந்து மறந்துட வேண்டாம். அதனால நீங்க எந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்க வேண்டாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். இனி நம்மளுடைய நெக்ஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 12 or 21, இன்னும் டேட் பிக்ஸ் பண்ணல. ஜூன் 12 அப்படி இல்லைன்னா ஜூன் 21 வந்து நாங்க பிளான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்மளுக்கு லிமிட்டட் தான் சீட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு முடிஞ்சது அப்படின்னா இந்த ஜூனோடது நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம செப்டம்பர் அக்டோபர்ல தான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கேட்கலாம். மெயினா செப்டம்பர்ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனோட இருக்கீங்கன்னு பாருங்க. ஜஸ்ட் 3 months 4 monthsல சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கான்செப்சுவலா படிங்க. ஏதோ நம்ம எழுதணும் படிச்சுன்னு இருக்க வேண்டாம். பக்காவா கான்செப்சுவல் நாலேஜோட போய் எழுதுனா ஒரு சிட்டிங்லேயே வந்து கிளியர் பண்ற மாதிரி பிளான் பண்ணுங்க, சரிங்களா. ஆல் தி வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.